அமைதி நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். கோவிட் மற்றும் லாக்டவுன் பீரியட்ல பாசிட்டிவ் திங்கிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு துறவி ஒருவர் அந்த ஊர் மடத்தில் வந்து தங்கியிருந்தார். உள்ளூர்காரன் ஒருவன் அவரை தேடி வந்தான். என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை. என் வயது தோழர்கள், என் உடன் படித்தவர்கள், ஏன் என் அடுத்த வீட்டுக்காரன் உட்பட எல்லோரும் எங்கெங்கேயோ போய்விட்டார்கள். நான் இன்னும் ஒரு துளி கூட முன்னேறவில்லை. நான் என்ன செய்யட்டும் ஐயா? இந்த கேள்விக்கான பதிலைத்தான் அவன் துறவியிடம் வேண்டி வந்திருந்தான். துறவி அவனிடம் சில கேள்விகள் கேட்டார். என்ன வேலை பார்க்கிறாய்? கூலி வேலை. வருமானம் போதுமான அளவுக்கு இல்லை. இருக்கிறதை வைத்து பிழைப்பை ஓட்டி கொண்டிருக்கிறேன் ஐயா. வேறு வேலைக்கு முயற்சி செய்யவில்லையா? பயமாக இருக்கிறது. புது இடம், புது எஜமானன் சரியில்லை என்றால் என்ன செய்வது என்கிற அச்சம் ஐயா. சுயதொழில் செய்ய உனக்கு ஆர்வம் இல்லையா? இருக்கிறது, ஆனால் அதுவும் பயமாக இருக்கிறது. தொழில் தொடங்கி நான் அதில் என் பொருளை இழந்துவிட்டால் என்ன செய்வது? என்னிடம் வியாபார நிமித்தமாக வருபவர்கள் என்னை ஏமாற்றிவிட்டால் நான் என்ன செய்வேன்? இதையெல்லாம் யோசித்துத்தான் நான் தொழில் தொடங்குவதை தள்ளி போட்டுக்கொண்டே வருகிறேன் ஐயா. குரு அவனையே பார்த்து கொண்டிருந்தார். சொல்லுங்கள் குருவே, நான் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கிற உபாயம் ஏதாவது இருக்கிறதா? எத்தனை நாள் பயிற்சி எடுக்க வேண்டும்? அதற்கான மந்திரங்கள் இருந்தால் கூட சொல்லுங்கள். நிச்சயம் அதை கடைபிடிக்கிறேன். உன் பிரச்சனை தீர ஒரு வழி இருக்கிறது, அதை கடைபிடிப்பாயா? வந்தவனின் முகம் மகிழ்ச்சியால் மறந்தது. நிச்சயமாக குருவே, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்ய தயாராக இருக்கிறேன். அவன் குரலில் அப்படி ஒரு உறுதி. சரி, இன்றைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் நான் சொல்கிறபடி செய். உன் பிரச்சனை தீர்ந்துவிடும். ஒரு நாளில் என் பிரச்சனை தீர்ந்து விடுமா? அப்படி என்ன அற்புத மந்திரம் அது? உடனே சொல்லுங்கள் குருவே என்றான். மந்திரம் எல்லாம் இல்லை. இன்று இரவு மட்டும் நீ குரங்களை பற்றி நினைக்க கூடாது. குரங்கா? நினைக்க கூடாதா? மந்திரம் எல்லாம் ஒன்றும் இல்லையா? எதிர்கேள்வி கேட்காதே, நான் சொல்கிறதை மட்டும் செய். துறவியின் குரலில் உஷ்ணம் ஏறி கிடந்ததை உணர்ந்தான். அவருக்கு நன்றி கூறிவிட்டு வீடு நோக்கி நடந்தான். வழியிலேயே துறவி கூறியதுதான் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்தது. குரங்கு, அதன் வால், பற்கள், உருண்டை கண்கள், சேட்டைகள். என்று தலையை உதறிக்கொண்டான். ஏன் துறவி குரங்கு பற்றி நினைக்க வேண்டாம் என சொன்னார்? நான் குரங்குக்கு ஏதாவது துன்பம் இழைத்திருப்போனோ? அப்படி ஒன்றும் நினைவில்லையே. ஒரு நாள் மலையில் ஒரு குரங்கை பார்த்த போது அதுவல்லவா என் சோற்று மூட்டையை பறித்து கொண்டு ஓடியது. அந்த சமயத்தில் கூட நான் அதை ஒன்றும் செய்யவில்லையே. ஒரு சிறு கல்லை கூட தூக்கி போடவில்லையே. ஒருவேளை கடந்த பிறவியில் குரங்குக்கு ஏதாவது தீங்கிழைத்திருப்போனோ? சரி, துறவியே சொல்லிவிட்டார், அதனால் நிச்சயம் இதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இரவில் குரங்கை மட்டும் நினைக்க கூடாது என்று மனதுக்குள் நினைத்தபடி வீட்டுக்கு நடந்தான். இரவு நெருங்கியது. வேலைகளை முடித்துவிட்டு தூங்க தயாரானான். தூக்கம் வரவில்லை. குரங்கு குறித்த சிந்தனையே அவனை துரத்தியது. ஜன்னலில் ஒரு குரங்கு ஏறி அவனையே பார்ப்பதாக எண்ணம். கதவை பிராண்டுவதாக உள்ளுணர்வு. நெடுநேரத்துக்கு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல் களைப்பால் கண்ணையந்தான். கனவிலும் குரங்குகள் அவனை துரத்தின. நிஜத்தில் அவனை ஒரு குரங்கு பிராண்டவில்லையே தவிர மற்ற எல்லாம் நடந்தது. குரங்கு சிந்தனை அவனை பாடாக படுத்தி எடுத்துவிட்டது. ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த சிந்தனையை அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. பைத்தியம் பிடித்தவனைப் போல் ஆகிவிட்டான். எப்போது விடியும் என காத்திருந்து துறவி தங்கியிருந்த மடத்துக்கு ஓடினான். அவரை சரணடைந்தான். குருவே, நான் முதலாளி ஆக வேண்டாம். இதைவிட அதிகமாக கூலி கிடைக்கும் வேலை கூட வேண்டாம். தயவு செய்து அந்த குரங்களிடமிருந்து மட்டும் என்னை காப்பாற்றுங்கள். மன்றாடியவன் மேலும் தொடர்ந்தான். ஒன்று மட்டும் உண்மை, நான் குரங்குக்கு ஏதோ பாவம் நினைத்து விட்டேன் என்பது மட்டும் தெரிகிறது. அதற்கு என்ன பரிகாரம் வேண்டுமானாலும் செய்து விடுகிறேன். இந்த குரங்கு சிந்தனை என்னை தற்கொலை செய்து கொள்வது வரை தூண்டுகிறது. காப்பாற்றுங்கள் குருவே. குரு மென்மையாக சிரித்தார். உண்மையில் நீ எந்த குரங்குக்கும் பாவம் செய்யவில்லை. இதை புரிந்து கொள். குரங்குக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. முதலில் நிம்மதி கொள் என்றார். துறவியின் பதில் கேட்டு அவன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். என்ன, குரங்குக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லையா? அப்படியென்றால் என்னை ஏன் குரங்குகள் விடாமல் துரத்துகின்றன என்றான். சில நிமிடம் அமைதி காத்த பிறகு குரு அவனுக்கு விளக்கத் தொடங்கினார். உன் எண்ணங்களுக்கு நீயே அதிபதி. அவற்றை நீயே தீர்மானிக்கிறாய். வெளியிலிருந்து யாரும் மற்றவரின் எண்ணத்தை கட்டுப்படுத்தவோ மாற்றவோ முடியாது. உனக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்க கற்றுக்கொள். குரங்கை பற்றி நினைக்க கூடாது என்றதும் நீ அதை பற்றியே நினைத்தாய். உன் சிந்தனை அதிலேயே இருந்தது. எனவே உனக்கு பயன்படாத ஒன்றை பற்றி சிந்திக்காதே. எதுவும் நன்றாக நடக்கும் என்று நம்பு. ஒன்றை ஆரம்பிக்கும் போதே இப்படி நடந்துவிடுமோ என நீயாக ஒரு முடிவுக்கு வந்து குழப்பிக் கொள்ளாதே. இந்த எதிர்மறை எண்ணம் தான் உன் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை.
குருவின் இந்த போதனை அவனுக்கு மட்டுமானதல்ல, இது நம் எல்லோருக்குமானது. நம் ஊரில் மருந்து குடிக்கும் போது குரங்கை நினைக்காதே என ஒரு வாசகம் உண்டு. அதுவும் இதற்கு பொருத்தம். பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ள அதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும். வேறு எதுவும் தேவையில்லை. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.